குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 17/6/2024 வின்வின் ட்ரா நம்பர் 774க்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 16ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தோன்னா 145065 சைபர் 65 அப்படிங்கிறது 16ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 16ஆம் தேதிக்கான என்னோடய கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 16ஆம் தேதிக்கான என்னோடய கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 56560 அப்படின்னு கொடுத்தேன். 9 வந்திருக்கு, 0 வந்திருக்கு. அதனால் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே தான் பாஸ் ஆகிருக்கு. சைபர் 65 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர் கிடச்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 65, இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சைபர் 65 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து ஆல்போர்ட் நம்பர்ஸும் கொடுத்துருந்தேன். அந்த ஆல்போர்ட் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 90, 98, 60, 50 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதை பேஸ் பண்ணி, அதாவது 0 பேஸ் பண்ணி 5 இருக்குது, 0 பேஸ் பண்ணி 6 இருக்குது, 0 பேஸ் பண்ணி 6 இருக்குது, 0 பேஸ் பண்ணி 5 இருக்குது, 0 பேஸ் பண்ணி 5 இருக்குது, 0 பேஸ் பண்ணி 6 இருக்குது. அதை தான் இங்கேயும் கொடுத்துருந்தேன். 560 அப்படிங்கிறத சைபர் 65 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் 959209 இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் 99 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆகிருந்துச்சு. நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா சைபர் 99 அப்படிங்கிற இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணி ரிசல்ட் பாஸ் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில், அதாவது 750506 அப்படிங்கிறதுல 506 அப்படிங்கிறதுக்கு சைபர் 65. இல்லை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சைபர் 65 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. சைபர் 65. இப்போ இந்த 2 பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. சைபர் 99 பாஸ் ஆகிருக்கு, சைபர் 65 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் ரிசல்ட்டு இந்த 2 பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. இப்போ 3ஆவது ரிசல்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளவே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இந்த 2 பாக்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பாக்ஸ் கொடுத்துருக்கேன், கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சில நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க நம்பர் டைரெக்டாகவே வந்திருக்கு. இப்போ 750506 506 அப்படிங்கிறது இன்றைக்கி சைபர் 65 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 959 அப்படிங்கிறது சைபர் 99 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 750 அல்லது 209 இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். ஏன்னா 99 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. 506ங்கிறது சைபர் 65 பாஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கான ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 750506 959209 ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 171100 785861 இந்த 8 நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 8 நம்பரில் டைரெக்டாக கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 100 இன்னைக்கு அதாவது இப்போ 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் இதுக்கு முந்தைய நாள் பார்த்தோம் அப்படின்னா 5 பேஸ் பண்ணியே வந்துச்சு. அடுத்த நாள் 2 நாள் 5 பேஸ் பண்ணி வந்துச்சு. 3ஆவது நாள் பார்த்தோம் அப்படின்னா 555 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் 0 பேஸ் பண்ணி வருது. இப்போ நாளைக்கு 00 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னாலும் 00 இருக்குது, 600 இருக்குது, இல்லை 060 இருக்குது. வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 100 இருக்குது. 6ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1. இப்போ 100 அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 00 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 00 வர்றதுக்கான சான்சஸ் இந்த பாக்ஸ்க்குள்ளவும் இருக்குது, பாக்ஸ் வெளியிலையும் 00 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரா நம்பர் 656. 656ல்
65 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. 656ல் 65 பாஸ் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 774. இந்த பாக்ஸு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 77 அப்படிங்கிறது இருக்கு. ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 77 அப்படிங்கிறது இருக்கு. இப்போ 677, 477, 977 அப்படிங்கிற பாக்ஸ் 77 வந்துச்சுன்னா இந்த 3 நம்பரில் ஒரு நம்பரோட சேர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல் போர்டில் 774 அப்படிங்கிறது ட்ரா நம்பர். 774 வரலாம், இல்லை 776 வரலாம், இல்லை 779 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 9 எகைன் டபுள்ஸ் வரும், 099 வந்திருக்கு, எகைன் டபுள்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 979 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 999 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. 4 நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்குது. அதனால 99949 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. 555 வந்ததுனால இப்போ 0 பதிலாக 9 வரலாம், 6க்கு பதிலாக 9 வரலாம், 5க்கு பதிலாக 9 வரலாம். அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 4 9 வர்றதுக்கான சான்சஸ் கூட இதில் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் ட்ரிபிள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா 999 ட்ரை பண்ணலாம். டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா 00 அல்லது 77 ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டபுள்ஸ் இருக்குது, 0 டபுள்ஸ் இருக்குது. 117 டைரெக்டாகவும் 117 இருக்குது. டபுள் 1 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 77 இருக்குது. இந்த இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 88 இருக்குது. அதனால் டபுள்ஸ் ட்ரா நம்பரில் இருக்கிறதுனால நாளைக்கும் டபுள்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் சில நம்பர்ஸ் மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மற்றபடி சார்ட்டில் இருந்து தான் உங்களை நம்பர்ஸ் எடுக்க சொல்லியிருப்பேன். சார்ட் நல்லா பாருங்கள். சில பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக சில நேரம் கொஞ்ச நேரம் ஒரு பிளேஸில் வைக்க சொல்லிடுறீங்க. கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் சார்ட் எடுக்கிறதுக்காக எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சில நம்பர்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். அதாவது 9 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 949 இருக்குது, இல்லை 979 இருக்குது. ஏசியில் 99 வந்துச்சுன்னா, இப்போ பிசியில் 99 வந்திருக்கு, ஏசியில் 99 வரும்னு நினச்சிங்கன்னா 949 ஆர் 979 இருக்குது. 7 வந்துச்சு அப்படின்னா 7 பேஸ் பண்ணி 4 இருக்குது, 6 இருக்குது, 9 இருக்குது. இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் 7 பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ இல்லை 0 அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இப்போ 100 அல்லது 600 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 00ன்னு வந்துச்சுன்னா 6 பேஸ் பண்ணி வரணும், இல்லை 1 பேஸ் பண்ணி வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் 1 பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 156, 152. ஏ போர்டில் 1 வந்துச்சுன்னா 156, 152, 158, 145, 154. அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று வின்னிங் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர் பாருங்கள், 860. ஃபஸ்ட்டு 3 நம்பர் 860. இதில் 06 அப்படிங்கிற 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இதில் இருந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு, 06 அப்படிங்கிறது. இப்போ அதே மாதிரி பாஸ் ஆகும் அப்படின்னா 145. இந்த 145ல் 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதான் 145 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, 154 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, 158 இருக்குது, 152 இருக்குது, 156 இருக்குது. இது ஜஸ்ட் ஃபார் நம்பர்ஸ். இந்த சார்ட்லேருந்து 1 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்தேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன ஏ போர்டில் வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ண கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஒரு சில நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க நம்பர்ஸே டேரெக்டாக வருது, இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் டேரெக்டாக வருது. 171, 100, 785, 861, இல்லை 168, 587, 001, 171 அப்படிங்கிறது மாதிரியும் பாஸ் ஆகுது. 750, 057 அப்படிங்கிறது மாதிரி பாஸ் ஆகலாம். இல்லை 00 வரும்னு நினச்சிங்கன்னா 006 வரலாம்,
00 6 அல்லது 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்பவும் கொடுக்கறது தான். 0 வந்துச்சுன்னா 6 அல்லது 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 6 வந்திருக்கு இன்னைக்கான ரிசல்ட்டில். 6 வந்துச்சுன்னா 1 அல்லது 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 5 வந்துச்சு அப்படின்னா 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி எந்த நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு கொடுக்கறது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த சார்ட்லேருந்து நாளைக்கான வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.